முன்னோர்கள் உலகமே பரிசாக கிடைத்தாலும் தனக்கு உதவி செய்தவனின் மீது உள்ள நன்றி உணர்வை மறக்காமல் இருந்தனர். சங்க காலத்தில் நன்றி உணர்வை அறநெறிகளின் மையமாக வைத்திருந்தனர். வசிக்க இடம் தந்த நிலத்தை வணங்குவதற்காக மனை பூஜை, உண்ண உணவு தரும் உழவுக்காக பொங்கல், ஆறுகளுக்காக ஆடிப்பெருக்கு, ஆறுகளுக்கு நீரை தரும் மழைக்காக இந்திர திருவிழா, இருளை நீக்கும் நெருப்புக்காக கார்த்திகை தீபம், நமது அன்றாட வேலைகளை செய்வதில் நமக்கு உதவியாக இருக்கும் ஆயுதங்களை வழங்குவதற்காக ஆயுத பூஜை என்று நம் வாழ்வில் நமக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்வதை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடினார்கள். ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அதை மண்ணில் எழுதுங்கள். ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அதை நன்றி உணர்வோடு உங்கள் வாழ்க்கை காப்பியத்தில் எழுதிவிடுங்கள் என்கிறது ஜென் கதைகள். நன்றி மறப்பது நன்றன்று என்றார் வள்ளுவர். நம் முன்னோர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் 4 பேர் மேல் நாம் வைக்கும் நன்றி உணர்வை மறந்தால் இந்த உலகம் மறத்தல் தகுமோ என்று கேட்கும் அளவிற்கு வந்துவிடும் என்பதனால் இதனை கேட்க இவர்கள் மீது உள்ள நன்றி உணர்வை மறந்தே விடக்கூடாது என்றார்கள். ஆனால் இன்று நாம் மாதாவையும் பிதாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறோம். தவறு செய்தால் தண்டிக்கும் குருவை கொலை செய்யும் அளவிற்கு வந்துவிட்டோம். நாம் வணங்கும் தெய்வத்திடம் வரம் கேட்டு புலம்புகிறோமோ தவிர தெய்வம் கொடுத்த ஒரு வரத்திற்கு கூட நாம் நன்றியோடு இருந்ததில்லை. இப்படி நன்றி உணர்வை மறந்து வாழ்வது நியாயமா? ஏன் நம்முடைய மன அழுத்தம், இரத்த அழுத்தம், பதற்றம், மனச்சோர்வு மற்றும் நோய் எதிர்ப்பின்மையை தீர்க்கும் ஒரே மருந்து நன்றி உணர்வு மட்டுமே. அது மட்டுமல்லாமல் நம் உடலை உற்சாகத்தோடும் உயிர்ப்போடும் வைக்க உதவும் என்ற நன்றி உணர்வை மறத்தல் தகுமோ? ஏன் இன்றைய காலத்தில் இந்த சிறுமி வந்து நம்மிடம் நன்றி உணர்வை மறத்தல் தகுமோ என்று கேட்கிறாளே, இது நியாயமா என்று நீங்கள் கேட்கிறது என் காதில் விழுகிறது. இந்த கேள்வியை நான் கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சுவாசிக்கும் காற்றுக்கும், குளிக்க குடிக்க செல்லும் போது நீருக்கும், சமைக்க செல்லும் போது பக்குவப்படுத்த உதவும் நெருப்புக்கும், இந்த உலகம் பறந்தது விரிந்தது என வெளிக்காட்டும் வானுக்கும், நமக்கு சகலத்தையும் தந்து நம்மை தாங்கி பிடிக்கிற இந்த நிலத்திற்கும், நாம் அதிகாலையில் எழும் முதல் இரவு உறங்கும் வரை ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொன்ன நம் முன்னோர்களைப் போல நாமும் இருக்கும் போதும் தில்லையாடி வள்ளுவமை, குமரகுடி அடிகளார் என்று நம் வாழ்வில் நமக்காக வாழ்க்கையே தியாகம் செய்த தியாகிகளின் மீது நாம் நன்றி உணர்வோடு இருக்கும் போதும், நமக்கு கஷ்டத்தில் உதவியவர்கள் மீது மட்டுமல்ல, பண உதவி செய்தவர்கள் மீது மட்டுமல்ல, இவையெல்லாம் தாண்டி உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் ஆசிரியர்கள் மீதும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும் போது இந்த கேள்விக்கு இடமே இல்லை என்று கூறி கங்கையில் சேரும் வாய்க்கால்கள் எல்லாம் கங்கையாகவே மாறிவிடும்.